Hi friends, this is Karthika from Sri Sai Munis TNPC Academy. இன்னைக்கான 50 கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் 50 கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். அதாவது வேர்ட்ஸை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதிலிருந்து சரியா வேர்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதை வந்து நம்ம கரெக்டான ஃபார்மேட்டுக்கு அந்த வேர்ட்ஸை மாற்றி கரெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், மனிதன் வாழ முடியாத இல்லாத மாறி மாறி இருக்குது. ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் நீங்கள் எது அப்படின்னா, பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. ஓகேவா? நீங்கள் மற்றதெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து செகண்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி எப்படின்னாலே இந்த உயிர் எழுத்துக்களை பார்த்தீங்க அப்படின்னா ஆ இ உ இந்த உயிர் எழுத்துக்கள் போடணும். இதே மெய்யெழுத்துக்கு வந்துன்னா கா கி கா கா சா ஞா இந்த வருஷப்படி தான் நம்ம ஆர்டர் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, குடுவை கூளம் கொம்பை கோட்டான் கூ கோ கோ இதுதான் கரெக்டான வரிசை. அடுத்து கீழ்காணும் பெயர் சொல்லில் சரியான அகரவரிசை. அகரவரிசையிலேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கொஸ்டின்ஸ்க்கு அகரவரிசை வந்து நம்ம ஈஸியாக ஃபில் பண்ணுறது தான். அப்படி தானே? உயிர் ஃபஸ்ட்டு வந்துட்டு செக் பண்ணுங்கள். ஆள் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி தான் வரும். அடுத்துலன்னா காவரிசை. ஓகேவா? இதில் வந்துட்டு இங்கே எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கீ தான் ஃபஸ்ட்டு வரும். கீ தா பூ மா மா. இல்லை அப்படின்னா நம்ம இங்கே கொஸ்டின்ஸ் பேப்பர் இது எக்ஸாம் போகும்போது கொஸ்டின் பேப்பரில் கூட நம்ம ஆலேருந்து அவு வரையிலும் அடுத்து காலேருந்து நான் வரைக்கும் அந்த ஆர்டர் எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அகரவரிசை எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்த கொஸ்டின் வந்துட்டு இரு பொருள் தருக. என்ன மறை அப்படின்ற சொல்லுக்கு வந்துட்டு மறை அப்படின்னா என்ன? ஒன்று வந்துட்டு வேதம், இன்னொன்று வந்துட்டு மறைத்தல். ஒன்று வந்து வேதம், இன்னொன்று வந்து மறைத்தல். அடுத்து அந்த இருப்பொருள் பிடி அப்படின்னா பிடித்தல், பிடிச்சிக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு பிடினா ஒரு பெண் யானை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் இருக்குது தமிழில். ஓகேவா? ஸோ 2 அடுத்து இருபொருள் கொண்ட ஒரு சொல் எழுதுங்க அப்படின்னு வந்துட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் இப்போ நியூ சிலபஸ் படி இருக்கிறது எல்லாமே நியூ சிலபஸ் தான். உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர். இதே வேறு ஏதாவது வேர்டை போட்டு பாருங்கள், நம்மளுக்கு வந்து சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஓகேவா? குழந்தைகள் பொதுவாக டேஸ் என்போம், பொதுவாக நட என்போம். அதாவது மெதுவாகன்றது அங்கே கொஞ்சம் தப்பு. குழந்தையை வந்து என்ன சொல்லணும்னா அங்கே தப்பாக இருக்குது. குழந்தையை வந்துட்டு மெதுவாக நட என்போம். ஸோ இதுதான் ஆன்சர் கரெக்டு. இருபொருள் கொண்ட ஒரு சொல். நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு. அதே மாதிரி நீச்சு தண்ணி குடி அப்படின்றது என்னது? நம்ம வந்து பேச்சு வழக்கு, அதாவது எழுத்து வழக்கு பேச்சு வழக்குன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இது வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள். அடுத்து 5th கொஸ்டின் அடுத்து வந்துட்டு 8th கொஸ்டின், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இது எல்லாமே நீங்கள் ஒரு நோட்டில் அழகாக எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுதான் எப்பயுமே பெஸ்ட்டு. நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? காமராஜர், அதாவது குழந்தைகள் தினம் வந்து யாரோட பிறந்தநாள் கொண்டாடுவாங்க? ஜவஹர்லால் நேருவோட பிறந்தநாள் தான் குழந்தைகள் தினமாக கொண்டாடுவோம். அடுத்து வந்துட்டு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இதெல்லாம் இப்போ மாடல் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. விதைக்கு தேவை எரு எனில் கதைக்கு தேவை என்னது? கரு. மற்றதெல்லாம் ஃபில் பண்ணி பாருங்கள். அது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து குரலில் இருந்து பேச்சு எனில் விரலிருந்து அப்படின்றது வந்து அந்த இடத்துல அந்த வேர்டை போட்டோம்னா சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாது. ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ணி போடணும். ஓகேவா? அடுத்து வந்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள். கடைச்சங்க காலம் எப்படின்னாலே கண்ணெழுத்து தான். இது வந்து நம்மளுக்கு இலக்கியம், அதாவது திராவிட மொழிகள்னு ஒரு டாபிக் இருக்குல்ல, அதில் வந்து வரும். ஓகேவா? இது வந்து இலக்கணம் கிடையாது, இலக்கியம் தான். அடுத்து வந்துட்டு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். உபசரித்தல் அப்படின்னா விருந்தோம்புதல். மற்றதெல்லாம் வந்துட்டு தவறான ஆன்சரு. உபசரித்தல் அப்படின்னா விருந்தோம்பல் அப்படின்றதான் நம்மளுக்கு கரெக்டு. ஓகேவா? அடுத்தது வாங்க. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ஓகேவா? என்னது? உசார்னா விளிமை. இதெல்லாம் உசார் அப்படின்னா விழிப்பு. உசார் அப்படின்னா
உஷாரா இரு அப்படின்னு சொன்னா விழிப்புணர்வோட இரு, அவேர்னஸோட இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. பறவைகள் இடம்பெயர்தல் எனப்படும் வலசை போதல். இது வந்து வேர்ட்ஸ் வந்து மாறி மாறி இருக்குது. ஸோ வந்து நம்ம கரெக்டான சென்டென்ஸ் கொண்டு வரணும். என்ன அப்படின்னா பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல் எனப்படும். ஓகேவா. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். ஓகேவா. ஐதீகம் அப்படின்னா உலக வழக்கு. ஓகேவா. அடுத்து வந்துட்டு சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இது வந்துட்டு தமிழ் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டான இதை இப்போ ஆர்னமெண்ட் அப்படின்னா அணிகள்னு வரணும், இங்கே இல்லை. ஸோ சரியானது எது அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா மொழிபெயர்ப்பு. பஞ்சுவேஷன் என்ன நிறுத்தற்குறி வரணும். அவேர்னஸ் அப்படின்னா விழிப்புணர்வு வரணும். ஆர்னமெண்ட் இங்கே வந்து அதாவது மேட்ச் த ஃபாலோயிங்க்கு இது கரெக்டாக இருக்கும் பாருங்கள். ஆர்னமெண்ட் அப்படின்னா அணிகலன், இதை வேணால் எழுதி வச்சுக்கோங்க. அவேர்னஸ் அப்படின்னா விழிப்புணர்வு. டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா மொழிபெயர்ப்பு. பஞ்சுவேஷன் அப்படின்னா நிறுத்தற்குறி. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, சரியான இணை எது எது சரியாக பொருந்திருக்கு. டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா மொழிபெயர்ப்பு. இதுதான் சரியான ஆன்சர். ஓகேவா. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் 16th கொஸ்டின் பார்ப்போம். தமிழை பொறுத்தவரையில் இப்போ மேக்ஸ் மாதிரி திருப்பி சம்ஸ் போட்டு பார்க்குறோம்ல, அதே மாதிரி தான் இது. நம்ம திரும்ப படித்தா மட்டும்தான் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் மார்க் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா. பண்டம் சரியான இணையை தேர்ந்தெடுக்க. அலுவல் சார்ந்த சொல்லு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா குரில் நெறியில் அது பண்டம் அப்படின்னா பாண்டம், இது தப்பு. கலப்படம்னா காலப்படம், இதுவும் தப்பு. இப்போ நுகர்வோர் அப்படின்னா நுகர்வோர் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சரு. சொற்களை இணைத்து புதிய சொல் ஒலி மரபு வச்சு கொடுக்குறாங்க. புலி என்ன செய்யும், உருமும். புலி தான் உருமும். சிங்கம் முழங்கும். இது வந்துட்டு பசு கதரும். இது என்ன பிளியுது, சிங்கம் யானை பிளிரும். ஓகேவா. ஓகே, அடுத்து வந்து ஆடு என்ன செய்யும், கத்தும். ஆடு வந்து கத்த தான் செய்யும். அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க. நான் கோவிலுக்கு செல்வேன். இனிமேட்டுக்கு இது நான் கோயிலுக்கு செல்வேன் அப்படின்றது எதிர்காலத்தை குறிக்கிறது. ஆனால் இவங்க இறந்த காலம் கொடுத்துருங்க, இது தப்பு. மேடை மீது ஏறினான்னா இறந்த காலம்தான், ஆனால் இது எதிர்காலம் கொடுத்துருக்காங்க. நேற்று ஊருக்கு சென்றேன். ஊருக்கு சென்றேன்னா சென்றேன் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ், அதாவது இறந்த காலம். ஆனால் நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு வள்ளி புத்தகம் கேட்டால் இறந்த காலம். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஸ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. அதாவது அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏன் வளர்க்குறோம், அப்போ ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள். அதாவது குறில் நெடில் வலி அப்படின்னு என்னது, காற்று. வாளி அப்படின்னா பாத்திரம். ஓகேவா. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சரு. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். அதாவது கோல் மீன் வெளி மீன். அடுத்து விண்மீன். நம்மளுக்கு தெரியும் விண்மீன் அப்படின்னா சேர்த்து எழுதுறது. அப்போ விண்மீன்றது நம்மளுக்கு ஒரு வேர்டு தானே, புதிய வேர்டு தானே. சரி, காலையில் சேவல் என்ன செய்யும், கூவ தான் செய்யும். இது வந்து மரபு பிழை, என்னன்னு பார்த்து எழுதணும். காலையில் சேவல் கூவியது. சரியான எழுத்து வழக்கு தொடரை காண்க. எண்ணெய் தேய்த்து குளித்தேன். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் வருங்க. 25. சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. வலப்பக்க சுவரில் எழுதாதே. ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் வந்து சுவற்றில்னு வரவே கூடாது, வலப்பக்க சுவரில். இதே மாதிரி வலது பக்கம்னு எழுதக்கூடாது. ஓகேவா. வலது பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதக்கூடாது, இது தப்பு. வலப்பக்கம் இடப்பக்கம், அதாவது சுவற்றில் எழுதக்கூடாது, சுவரில் அப்படின்னு தான் வரணும். ஓகேவா. அடுத்து சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. பாகற்காய் வற்றல் வாங்கி வந்தேன். வத்தல்னு சொல்லக்கூடாது, பாகற்காய் வற்றல் அப்படின்னு தான் சொல்லணும். பாவக்காய் அப்படின்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து சரி கிடையாது. ஸோ கரெக்டான எழுத்து வழக்கு என்ன அப்படின்னா பாகற்காய் வற்றல் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா. சரியான நிறுத்தற்குறியிட்ட தொடரை கண்டறிக. தமிழின் இனிமைதான் என்னே. அதாவது என்னே அப்படின்னாலே லாஸ்ட்டில் விழிப்பு, அதாவது விழிப்பு மீன்ஸ் ஆச்சரியப்படுறது, அப்படி தான் சொல்லணும். ஆச்சரியக்குறி வச்சு கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா. இனிமைதான், இதெல்லாம் மற்றது வந்து கரெக்ட் கிடையாது. அடுத்து அதே தான் சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட சொற்றொடரை கண்டறிக. உனக்கு பாவு ஓடணுமா வேண்டாமா.
ஓடணுமா அப்படின்னும் போது அது கண்டிப்பாக கம்மா வரணும். இப்போ வந்து இது வந்து உனக்குன்னு ஒரு கொஸ்டினாக அது ஒருத்தர்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குல்ல. என்றான் ரகு. என்ன சொல்கிறான்? உனக்கு பாவு வேண்டுமா, கம்மா போட்டு வேண்டாமா. இது வந்து கொஸ்டின் மார்க்கு. ஸோ வந்துட்டு கொஸ்டின் தானே கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் மார்க்கு வேண்டுமா வேண்டாமா அப்படின்றது வந்து நிறுத்தி கேட்குறாங்க. ஸோ அங்கே வந்து கம்மா. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இதுதான் கரெக்ட் ஆன்சரு. ஆப்ஷன் ஏ. இதை எல்லாமே ஒரு நோட்டில் திருப்பியும் சொல்கிறேன். நோட்டில் நீட்டாக டெய்லி 50 கொஸ்டின் டைம் பார்க்காம எழுதி வச்சுக்கோங்க. சரியா? உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம் அப்போ இன்னும் 137 நாள் இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு ஈஸியாக அது வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 29 சரியான மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று ஔவையார் கூறியுள்ளார். இப்போ ஒரு கூற்றை சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல என்ன பண்ணணும்? கூற்று சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இந்த மாதிரி கொட்டேஷன் இது இரட்டை மேற்கோள் குறின்னு சொல்லுவோம்ல தமிழில், அது எழுதணும், போடணும். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று ஔவையார் கூறியுள்ளார். லாஸ்ட்டில் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். இதுதான் கரெக்டு. அடுத்து பாடலை பாடுவது கமலாவா விமலாவா என வினவுவது. அதாவது தெரியலை, அது இப்படி பயங்கரமாக பாடிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ஐயவினா பயந்து கேட்குறாங்க. பாடலை பாடுறது கமலாவா விமலாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்ல, அந்த தான். உணர்ந்தபடி கூறுவது உள்ளதை கவிதை. சொற்களை வந்துட்டு என்ன செய்யணும்? மாறி மாறி இருக்குது, அதை கரெக்ட் பண்ணி கரையான சென்டென்ஸாக மாற்றணும். உள்ளதை உணர்ந்தபடி கூறுவது கவிதை. கடைக்கு சென்று சிலப்பதிகாரம் புத்தகம் இருக்கிறதா என்று கடைக்காரிடம் வினவுவது. கடைக்கு போகிறோம், கடைக்கு போயிட்டு சிலப்பதிகாரம் அந்த புக்கு நமக்கு வாங்கணும். கொடை வீணா அப்படின்னா நமக்கு கொடுக்குறது, குழல் அப்படின்னா நம்மளுக்கு வாங்குறதுக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ போய் சிலப்பதிகார புக்கு வாங்க தானே போகிறோம். அப்போ வந்துட்டு இது என்ன வீணா? குழல் வீணா. ஓகேவா? ஓகே. அடுத்து வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா எதனாலும் சொல்லுங்கள், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 33 சரியான இணையை தெரிவு செய். கும்பகோணம் அப்படின்றது தான் குடந்தை. நாகை கோயிலுக்கு வந்து நாகைன்னு வரும், நாகப்பட்டினம்னா தான் நாகைன்னு வரும். அதே மாதிரி புதுக்கோட்டை அப்படின்னா புதுவை வந்து பாண்டிச்சேரி தான் புதுவை, புதுச்சேரி பாண்டிச்சேரின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே ராங்கு. கும்பகோணம் அப்படின்றது தான் குடந்தை. ஸோ அதுதான் கரெக்ட் ஆன்சரு. பிற மொழி சொற்களற்ற தொடர். என் முதல் சிக்கல் என்று என் முன் என்றது. அதாவது என் முதல் சிக்கல் அன்று என் முன் என்றது. இங்கெல்லாம் மாறி என் முதல் பிரச்சனைன்றதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு தமிழ் அது வந்து வேறு மொழி சொல்லு. சிக்கல் அப்படின்றதான் கரெக்டான தமிழ் வேர்டு. ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்களா, இது வந்து இன்னும் கரெக்ட் கிடையாது. ஸோ என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது. ஸோ இது இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து வந்துட்டு வலுவு சொற்களற்ற சொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. சுப்பையாவின் புன்சை சாலையோரத்தில் இருந்தது. புஞ்சை, பூஞ்சை, புன்சை இதெல்லாம் சொல்ல எது கரெக்டு அப்படின்னா புன்சை. அதே மாதிரி நஞ்சைன்னு சொல்லக்கூடாது, நன்சை. இதுதான் கரெக்டு வலுவில்லாத சொல்லு. ஓகேவா? அடுத்து கேண்மை பொருந்தா சொல்லை கண்டறி. கேண்மை அப்படின்னா நட்புன்னு சொல்லலாம், உறவுன்னு சொல்லலாம், தோழமைன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து பொருந்தாதது தான் கேட்குறாங்க. ஸோ கரெக்டாக பார்த்து எழுதணும். கேண்மை அப்படின்னா நட்புன்னு போட்டுறக்கூடாது. கேண்மைனா பொருந்தாத சொல் வந்துட்டு பிரிவு. ஓகேவா? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். சுரதா இயற்றிய நூல்களுள் இல்லாதது. அதாவது சுரதா என்னென்ன நூல் எழுதினாங்க அப்படின்றது தெரிஞ்சாதான் எழுதாதது நம்மளுக்கு தெரியும். அமுதும் தேனும் சுரதா எழுதுனது தான். துறைமுகம் சுரதா எழுதுனது தான். தேன்மலை சுரதா எழுதுனது தான். ஓகேவா? ஸோ இங்கே இது எழுதாது எது அப்படின்னா தமிழ் சிட்டு தான் அவர் எழுதலை. ஸோ வந்துட்டு தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் யார் எழுதுனாங்க அப்படின்னா பெருஞ்சித்திரனார். ஸோ வந்து கனிச்சாரில் இருக்குல்ல அதில். ஸோ அது அவர் எழுதின இதழ்கள். தமிழ் சிட்டுன்றது பெருஞ்சித்திரனார் எழுதிய இதழ். ஸோ இது மூணும் வந்துட்டு சாரதா இயற்றினது. ஸோ இதுதான் சாரதா இயற்றாத நூல். ஓரினம் சார்ந்த சொற்களுள் பொருந்தாத தொடரை கண்டறிக. ஓரினம் அதாவது இப்போ முத்து, பவளம், சங்கு, கிளிசல்னா எது? நம்ம கடலில் இருக்கிற அந்த இது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்றது வந்துட்டு திணைகள். ஓகேவா? நிற்பன, ஊர்வன, படப்பன, நடப்பனன்றதெல்லாம் அந்த ஊர்வன அந்த உயிரினங்களின் வகையை பிரிப்பது. இப்போது நிலம், காற்று, வானம் இது வரைக்கும் எடுத்தனா கூட நம்மளுக்கு என்ன அந்த ஐம்பூதங்கள் குறிக்கும். ஆனால் மழைன்னு வருதா? ஸோ இது வந்து வராது.
ஓகேவா? ஸோ த கரெக்ட் ஆன்சர் வந்து நிலம், காற்று, வானம் இதுதான். ஸோ இங்கே பாரு இப்போல்லாம் பார்க்கும்போது இந்த மாடல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்துட்டு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ ஈஸியாக வந்துட்டு இது பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. ஓகேவா? அடுத்து எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்தல். ஒருமை எதிர்ச்சொல். ஒருமைக்கு எதிர்ச்சொல் வந்துட்டு பன்மை தான். ஸோ இது இஸ் அ கரெக்ட் ஆன்சர். பசியின்றி, அதாவது இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு தெரியும். ஓகேவா? இதே பாருங்கள், இப்போ நம்ம பார்க்குறோன்னா போக போக இதே கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த கொஸ்டின்லாம் ரிப்பீட் ஆகும். அது அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? பசி இன்றி அப்படின்னா பசி ப்ளஸ் இன்றி. இது வந்துட்டு நீங்கள் படித்து முடிச்சுட்டு ஒரு ரிவிஷனுக்காக தான் இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே. ஓகேவா? நீங்கள் வந்து இன்னும் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், திருக்குறள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல, இதை அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். ஓகேவா? இப்போ இதை முடிச்சுட்டு தமிழ் முடிச்சுட்டு அடுத்து 6th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? அடுத்து உள்ளுவது ப்ளஸ் எல்லாம் அப்படின்னா உள்ளுவதெல்லாம். உள்ளுவது ப்ளஸ் எல்லாம் அப்படின்னா உள்ளுவதெல்லாம். சேர்த்தல் தானே கேட்குறாங்க, உள்ளுவதெல்லாம். அடுத்து வான் ப்ளஸ் ஒளி அப்படின்னா வானொலி. வான் ப்ளஸ் ஒளி அப்படின்னா வானொலி. டைரி ஃபார்ம் அப்படின்னா இது புக்கில் இருக்குது. ஓகேவா? 6th ஆர் 7th இருக்கும். பால் பண்ணை. ஓகேவா? நைட்டிங் அப்படின்னா பின்னுதல். இதுவும் இருக்குது புக்லேயும். ஸோ அதனால தான் கலைச்சொற்கள் புக்கிலேருந்து படிக்கணும்னு சொல்கிறது. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியான கூற்று என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பஞ்சபாண்டவர் ரதம், இது வந்துட்டு நமக்கு படிச்சிருந்தா மட்டும்தான் தெரியும். என்ன? பஞ்சபாண்டவர் ரதம் முதலாம் நரசிம்மன் காலத்தில் உருவாக்கப்பட்டது. மற்றதெல்லாம் சிற்பக்கலை வந்துட்டு 5 கிடையாது, 4 வகை தான். மாமல்லபுரம் சிற்பங்கள் 3 தலைமுறைகள் உருவாக்கப்பட்டவை அப்படின்னா இது ராங்கு. மாமல்லருக்கு குன்றின் நிழல் யானை போல் உள்ளது, இது தப்பு. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. பஞ்சபாண்டவர் ரதம் முதலாம் நரசிம்மன் காலத்தில் உருவாக்கப்பட்டது, இதுதான் கரெக்ட் ஆன்சர். செய்வினை செயற்பாட்டு வினைன்றது உங்களுக்கு தெரியல. ஓவியம் அது வந்து நம்ம 6th 7th இந்த கிராமர் பப்பில் அப்போ தெளிவாக என்ன ஏதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த ஆன்சர் மட்டும் பாருங்கள். செயற்பாட்டு வினை அப்படின்னா பட்டதுன்னு வரணும். ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. ஓகேவா? கவிதா நேற்று வந்தாள் என்பது எவ்வகை தொடர்? வந்தாள் அப்படின்னா அவங்க தான் வர்றாங்க. ஓகேவா? ஸோ தன்வினை தொடர். இதே வருவித்தால் அப்படின்னா பிறவினை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். செயற்பாட்டு வினை அதை சொன்னால பட்டது அப்படின்றது. உரை அமுதாவால் படிக்கப்பட்டது. பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடு. பிறவினை வாக்கியம் என்னன்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கணும். அது வந்து வந்தாள். நான் சொன்ன அதே ஆன்சர் இப்போ சொன்னேன் பாருங்க. கவிதா நேற்று வந்தாள். வந்தாள் அப்படின்னா தன்வினை. வருவித்தாள் அப்படின்னா பிறவினை. ஸோ பிறவினை வாக்கியம் வந்துட்டு வருவித்தாள். ஓகேவா? அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் 50 கொஸ்டின். இந்த லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கல்வியின் சிறப்பை டேஸ் மாணவன் சக மாணவர்களுக்கு டேஸ் என்றான். உணர்ந்த மாணவன் உணர்த்தி சென்றான். அதானே கரெக்டாக இருக்கும். சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும் பாருங்கள். கல்வியின் சிறப்பை இந்த 15th கொஸ்டின் மட்டும் பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்கள். கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் சக மாணவர்களுக்கு உணர்த்தி சென்றான். ஸோ திஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம 50 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். உண்மையிலே உங்களுக்கு ஒரு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி டெய்லி 50 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுருங்க. அப்படின்னா தான் நம்ம 95+ போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான். இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்குல்ல எந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கிராமர் தான், இலக்கணம் மட்டும்தான். இலக்கியத்துலேருந்து 1 or 2, அதாவது சுரதாவை பற்றி பார்த்தோம், அவர் இயற்றாத நூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து திராவிட மொழி சம்மந்தமாக ஒன்று பார்த்தோம். மற்றது எல்லாமே எதுலேருந்து பார்த்துருக்கோம்? இலக்கணம் தான். ஸோ வந்துட்டு திரும்ப நீங்கள் படிக்கணும். நம்மளுக்கு சிலபஸ் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னும் ஃபஸ்ட்டு மாதிரி நம்ம உட்காந்துட்டு இது பண்ணிகிட்ருக்க வேண்டாம். எது இலக்கியங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு எதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே போதும், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகேப்பா, தேங்க்யூ. திஸ் இஸ் கார்த்தியா ஃப்ரம் ஸ்ரீ சாய் மோனிஸ்ட் TNPSC அகாடமி. தேங்க்யூ.